அனைவருக்கும் வணக்கம். செல்வம் பிச்சை சங்கர். நம்ம சிலம்பத்தில் சண்டை முறையான நேர்ம சண்டை பற்றி நம்ம காலையில் போயிட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம நீ பார்க்கும்போது காலில் 2 நமக்கு முதல் காலில் பார்த்திங்கன்னா இடத்தடி வலதடி அதுக்குள்ள கட்டுமுறை பார்த்தோம், இடத்தடி வலத்தடி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வலதுவார் இடதுவார். நம்ம அதுக்குள்ளே திருக்குமுறை என்ன பார்த்திங்கன்னா இடம் மட்டும் வளம் மட்டும் இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ இதை செல்வ விளக்கமாக பார்த்துடலாம். அவங்க நம்ம பயிற்சியில் போயிடலாம். தாக்குமுறை என்ன பார்த்துடலாம். அதாவது வலதுவார் இடதுவார். நம்ம இப்போ நிலையான எடுத்து காமிக்கிறோம், ஆதிக்கிறோம். நிலையானு வலதுவார் இடதுவார், வலதுவார் இடதுவார். தடுக்குமுறை என்ன பார்த்தீங்கன்னா இடம் மட்டும் வளம் மட்டும். இப்போ அவர் இந்த 2 வார் எடுப்பாங்க, நம்ம அது தடுத்து காட்டுறோம். 1 2 3 4 செய்கை முறை பார்த்தாச்சு, நம்ம அது தடுக்குமுறை பார்த்தாச்சு. இப்போ 4மே நம்ம எடுக்கும்போது அவருடைய அங்கத்தை பிடிக்கும். அப்படிங்கும்போது நம்ம ஆதி நின்று எல்லைக்குள்ளேயும் நம்ம பண்ணால் அவர் அங்கத்தை பிடிக்காது. அப்படிங்கும்போது நம்ம அங்கத்தை பிடிக்க அப்படின்னா நம்ம தொடர்ன்னு சொல்லுவோம். தொடராக எடுத்தால் அவர் அங்கத்தை பிடிக்க வாய்ப்பு உண்டு. அப்படிங்கும்போது இப்போது தொடராக நான் எடுத்து வரோம், அது எப்படி தடுக்க முடியும் நம்ம அதையும் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அதை பயிற்சி காலையிலே பார்த்தாலும் அவங்க நம்ம பயிற்சிக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த 4 செய்கையுமே தொடராக எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ எடுத்து பாருங்க. முதல்ல நம்ம ஆதிக்கிறோம். முதல்ல வந்து வலது காலத்து இடதடி, இடது காலத்தி வலதடி, வலது காலத்தி வலதுவாறு, இடது காலத்தி இடதுவாறு. இதுதான் துறை செய்க. நான் திரும்ப பண்ணுறேன், கவனிங்க. ஆதிக்கிறோம் 1 2 3 4. நம்ம இப்போ தடுப்பு என்ன மாற்றலாம். நம்ம இதை தொடர எப்படி தடுக்கும் பார்த்துருப்போம். ஏன் நம்ம பின்ன இறங்கி தடுக்கிறோம் அப்படின்னா ஒரு செய்கை எடுக்கிறாங்க. நம்ம தடுப்பு தவறுனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அங்கத்தை காப்பாற்றிக்கலாம், உடம்பை காப்பாற்றிக்கலாம். நம்ம பின்னரைக்கு எடுக்கும்போது தடுப்பு எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தடுப்பு முறை தப்பானாலும் நம்ம பண்ணலாம், நம்ம உடம்பை நம்ம காப்பாற்றிக்கலாம். என்றைக்குமே தொடர வரும்போது நம்ம பின்னிறங்கி அதை தடுத்து பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் எளிமையாக நம்மளால நம்ம செய்கை கணிச்சு நம்மளால் தடுக்க முடியும். இன்றைக்கி இந்த மாதிரி பின்ன இறக்கி நம்ம எடுக்கும்போது நமக்கு என்ன முடியாது, நம்ம அங்கத்தை காப்பாற்றிக்கலாம். அப்படிங்கிறத முறையில் நம்ம இதை பயிற்சி பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேர்முறை சண்டை கிடையாது, அதுக்குள்ளே அடிப்படையாக பயிற்சி முறை தான். நீங்கள் நேர்முறை சண்டை அதை பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய இன்னும் அனுபவங்கள் தேவை, நிறைய விளக்கங்கள் நீங்கள் எடுத்துக்கணும், இன்னும் நிறைய புரிதல் தேவைப்படும். அது தனியான பாடமுறைகள் இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம நேர்முனை பாடம் அப்படின்னு சொல்லி அழைப்போம். நம்ம அந்த பாடத்தை நம்ம இதே காலையில் போட்டதில்லை, நம்ம அடுத்த காலையில் அதை நம்ம பதிவு பண்ணுவோம். சிலம்பத்தில் உள்ள தனித்துவமான பயிற்சி முறையை எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து எல்லாம் கலை கற்றுக்கோங்க. தொடர்ந்து எல்லாரும் சிலம்பத்தை கற்றுக்கோங்க, எல்லாம் கற்றுக் கொடுங்க. தொடர்ந்து எல்லாம் சிலம்பத்தை பயணிங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.